சிஸ்டர் எனக்கு படிக்கவே தோணலை, அதையும் மீறி நான் புக் எடுத்து படிக்கும்போது என்னோட ப்ராப்ளம் தான் என்னோட கண்ணுக்கு முன்னாடி வருது. என்னால் ஒரு முழு கான்சன்ட்ரேஷனோட என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்கான ரிப்ளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் ஸ்டடி டிஎன்பிஎஸ்லேருந்து ரேவதி. ஸோ இந்த சிஸ்டர் கேட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, படிக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம படிக்க உட்காரும் போது தான் நமக்கு வீட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வெளியில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லா ப்ராப்ளமுமே நமக்கு வந்துட்டு இருக்கும். என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு, எப்போ தான் மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்ட் டைமாக வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண, சில பேர் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஒரு உறுதிமொழி மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது வரப்போகிற 2025 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஒரு 5 to 6 months தான் இருக்குது. இந்த 6 monthsல நீங்கள் இப்போது இருக்கிற குறைவான நேரத்தில் உங்களோட ப்ராப்ளமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாமில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களால் வந்து படித்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ தட் உங்களோட ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஒன்று வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இல்லை வீட்டில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா வெளியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், வெளியில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா வேற ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். யாருமே வந்து நிம்மதியாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு 10% யாராவது எங்கேயாவது வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டே தான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த வேலையை வாங்கிட மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் நிறைய பேர் வந்து படிச்சு கிளியர் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த குறைவான நேரம், அதாவது ஒரு 5 to 6 months தான் இருக்கு. இந்த டைம்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைமை உங்களுக்கு படிப்புக்காக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணணும். எப்போவுமே நம்ம மைண்டில் என்ன இருக்கும், நான் படிக்க உட்காந்தாலே எனக்கு வந்து வீட்டில் இருக்க ப்ராப்ளம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து இப்போ நெகட்டிவான திங்கிங் தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணணும். எப்படி அப்படின்னா, உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சப்கான்சியஸ்க்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம்க்கு எப்படி தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை நான் தான் சால்வ் பண்ணணும், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நான் தான் கொண்டு வரணும். அவங்களோட சப்கான்சியஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. இப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் இப்போவே ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கோங்க. இனிமே படிக்க உட்காரும்போது நான் படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக கூடிய விரைவில் சரியாயிடும். அந்த ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னா நான் படிக்கணும், நான் ஒரு போஸ்டிங் வாங்கணும். ஸோ நான் போஸ்டிங் வாங்கினா மட்டும்தான் என்னோட எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் சப்கான்சியஸ்க்கு நீங்கள் வந்து புரிய வைங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள் மைண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் வரும். எப்போவுமே படிக்க உட்காரும் பொழுது ஒரு 5 to 10 times வந்து நான் சொல்கிற விஷயத்த சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்கும், நம்ம படிக்க உட்காந்தாலே நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும், இந்த மாதிரி நடக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் வந்து இருக்கும் இல்லையா. அந்த நெகட்டிவ் எல்லாமே வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்கள் இன்புட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, படிக்க உட்காரும்போது புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 times நான் சொல்கிற விஷயத்த சொல்லுங்கள். இப்போ நான் படிக்க போகிறேன், ஒரு 30 minutes ஒரு 1 hour படிக்க போகிறேன். இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், படிப்பேன், படித்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு 5 to 10 times சொல்லி உங்கள் சப்கான்சியஸ்க்கு புரிய வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் உங்களை வந்து ஃப்ரீயாக வந்து படிக்க விடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தா மட்டும்தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறைய வந்து ஒரு பிரச்சனையோடையே ஒரு டிப்ரெஷனோடையே நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து படிக்கிற விஷயங்கள் மைண்ட்லேயும் ஏறாது, ஞாபகமும் இருக்காது. ஸோ ஒரு டென்ஷனோடையே படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஞாபகமும் இருக்காது. ஸோ கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும், பட் இருந்தாலும் அதை வந்து இப்போதைக்கு இந்த 6 months வந்து எனக்கு டைம் இல்லை, இந்த ப்ராப்ளம் பற்றிலாம் யோசிக்க எனக்கு டைம் இல்லை. உலகத்தில் எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா. உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ உங்கள் ப்ராப்ளம்
சால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் படித்து ஒரு போஸ்டிங் வாங்கணும். அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். ஸோ அதை மட்டும் எஃபோர்ட் போட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஃபஸ்ட் டே செகண்ட் டேலேயே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. 1-2 நாள் டிலே ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டேவே என்னடா நம்ம சொன்ன மாதிரி அதை ஒரு 5 to 10 டைம்ஸ் நம்ம சொல்லிட்டு நம்ம சப்கான்சியஸ்க்கு புரிய வச்சு தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் படிக்க முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 1 வீக் டிலே ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை ஏதாவது குட்டியாக ஒரு வாக் போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படிப்பில் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வரும். சரிங்களா? இந்த விஷயத்தை பற்றியுமே யோசிக்காமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் படிக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் அப்சர்வ் ஆகும். உங்களால் எக்ஸாமில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.